அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஏஎஸ்ஐ கொஸ்டின் தான். ஸோ இதில் என்ன டாபிக் இருக்கு அப்படின்னா வேரியன்ஸும் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் இதை பற்றின மட்டும்தான் இருக்கு. வேரியன்ஸ் அண்ட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஃபார் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மீன் ஸ்கொயர் டிவியேஷன். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். Third one, variance is the minimum value of mean square deviation. அப்ப எனக்கு எல்லாத்துலயுமே மீன் ஸ்கொயர் டிவியேஷன்ன்றது காமனா இருக்கு. மீன் ஸ்கொயர் டிவியேஷன்னா என்ன அப்படின்னா சம்மேஷன் xi மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. இதுதான் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். அப்ப வேரியன்ஸ்னா ஸோ வேரியன்ஸ்க்கு என்ன அப்படின்னா இந்த மீன் ஸ்கொயர் டிவியேஷனோட ஒரு பர்டிகுலர் கேஸ் மாதிரி தான் இது. ஓகேவா? என்னன்னா இந்த ஏ எப்போ வந்து எனக்கு எக்ஸ் பாரா இருக்கோ, ஏன்றது வந்து என்ன அஷ்யூம்டு மீன். அஷ்யூம்டு மீன் நம்ம ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கோம்ல எக்ஸ்ஐல, அந்த வேல்யூ தான் எனி வேல்யூ. ஓகேவா? ஸோ எனி வேல்யூ, இந்த எனி வேல்யூ எக்ஸ் பாராவே இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நான் வேரியன்ஸ்னு சொல்றேன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். கரெக்டா? So which means square root of summation xi minus x bar the whole square divided by n. இப்படிதான் இருக்க போகுது. அப்போ மூணுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து என்ன வந்துருச்சு? வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எனக்கு ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பாரா இருந்தா மட்டும்தான், மீனா இருந்தா மட்டும்தான் எனக்கு அது மீன் ஸ்கொயர் டிவியேஷனா இருக்க முடியும். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. Standard deviation is the maximum value of square root mean square deviation, and then variance is the minimum. அப்ப நான் இது ரெண்டுமே எப்படி பாக்குறேன்னா வேரியன்ஸா தான் பாக்குறேன். ஸோ வேரியன்ஸ் இஸ் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் இருக்குல்ல எம்எஸ்டி, அதோட மேக்சிமமா இல்ல மினிமமா அப்படின்னு பாக்குறேன். ஸோ இதுல வந்து மேக்சிமம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். ஸோ அப்போ எனக்கு இந்த டைப்க்கு வந்துடும். இப்போ ரெண்டுமே ஒரே கேட்டகிரி தான், அதனால நான் வேரியன்ஸாவே பார்க்குறேன். எப்படின்னா மேக்சிமம்னு கிடைச்சிச்சுன்னா செகண்ட் ஒன் ட்ரூ, மினிமம்னு கிடைச்சிச்சுன்னா தேர்ட் ஒன் ட்ரூ. இவ்வளோதான். இப்போ இது எப்போ மேக்சிமம் மினிமம் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 2, 4, 6, 8, 10ன்னு ரேண்டமா ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பா எக்ஸ் பார்ன்றது என்ன 6 தானா? இது ஆப்வியஸா நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதுல இருந்து நான் எப்படி வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிப்பேன்? ஸோ வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 4 ஸ்கொயர் 16 கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் 4. அடுத்து xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி நான் ஒவ்வொன்றுத்துக்குமே கண்டுபிடிக்கிறேன். என்ன கிடைக்குது? 4 அண்ட் தென் 10 மைனஸ் 6, 4 ஸ்கொயர் 16. ஸோ டோட்டலா 20 பிளஸ் 20 40. ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n. ஸோ எனக்கு இது ஃபுல்லா இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 14 கிடைச்சிருக்கு, டிவைடட் பை n வந்து 5. ஸோ அப்போ எனக்கு டோட்டலா என்ன கிடைக்கும்? 8 5s are 40. ஸோ இது வந்து எனக்கு வேரியன்ஸ். அப்போ மீன் ஸ்கொயர் டிவியேஷன் எப்படி? அதுக்கு நான் அசியூம்டு மீன் ஏதோ ஒன்று எடுக்கணும். ஸோ 8ஓ 10ஓ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 8, 10, 2, 4 இல்லைன்னா ஆரிஜின் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ ஏ சம்டைம்ஸ் ஆரிஜினா கூட இருக்கலாம். ஸோ ஆரிஜின்னா 0 எடுத்துக்குவோம், xi மைனஸ் 0 அப்படியும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ரேண்டமாக என்ன வேல்யூ சூஸ் பண்ணுறேன்? எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வேணுன்றதுனால நான் 8 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்எஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வந்து 8 சேம் தான். அப்போ 2 மைனஸ் 8, 4 மைனஸ் 8, 6 மைனஸ் 8, 8 மைனஸ் 8, 10 மைனஸ் 8. இதோட வேல்யூஸ் என்ன? 6 எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுருணுமா? 6 ஸ்கொயர் 36, 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4, 0, 2 ஸ்கொயர் 4. ஸோ எனக்கு
20, 20 plus 40, 60, 60 plus அவ்வளோதான் 60. ஓகேவா? ஸோ அப்போ 16 இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 40, 50, 60. ஓகே. அப்போ மீன் ஸ்கொயர் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? சேம் அதே தான், xi மைனஸ் a the whole square divided by n. அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? 60/5, which means 1 5 5 remaining 12. ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு? எனக்கு வேரியன்ஸ்ன்றது மினிமமா இருக்கா இல்ல மீன் ஸ்கொயர் டிவியேஷன்ன்றது மினிமமா இருக்கா? எது மினிமமா இருக்கு? எனக்கு எக்ஸ் பார் எடுக்கும்போது மட்டும்தான் மினிமமா இருக்கு. அப்ப நீங்க ஆரிஜின் எடுத்தாலும் சரி, ஏவா வந்து 2ன்னு சொல்லி சூஸ் பண்ணாலும் சரி, 4 சூஸ் பண்ணாலும் சரி, 8 சூஸ் பண்ணாலும் 10 சூஸ் பண்ணாலும் சரி, 0 சூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு இது எல்லாமே கண்டிப்பா என்ன இருக்கும்? மேக்சிமமா தான் இருக்கும். எதுக்கு மேக்சிமமா இருக்கும்? எனக்கு வேரியன்ஸை விட இது கூட தான் இருக்கும். கண்டிப்பான முறையில் எம்எஸ்டின்றது வந்து வேரியன்ஸை விட கூட தான் இருக்கும். அப்போ வேரியன்ஸ் தான் வந்து எனக்கு என்னது? ஆக்சுவலாக அதுதான் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இங்கே வேரியன்ஸ் இஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். அப்போ எனக்கு மீன் ஸ்கொயர் டிவியேஷனுக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்து பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே எனக்கு எப்போ மினிமம் வேல்யூ கிடைக்குதுன்னா எனக்கு வேரியன்ஸில் மட்டும்தான் எனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ இது மட்டும்தான் கரெக்டு, இது வந்து தப்பு. ஸோ இதை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக கொடுத்துருக்காங்க, அதை நான் வேரியன்ஸாகவே வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்போ எனக்கு 1 and 2 வந்து தப்பு, 3rd ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் ஸ்கொயர் டிவியேஷன் இதை பற்றின வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.